வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஜாதம் செடியை பற்றி பார்க்கலாங்க. நிறைய பேர் இந்த செடியை பற்றின சந்தேகங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த செடியை பற்றி கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாம். முக்கியமாக இதில் பூக்கள் பூக்கலை, மொட்டுக்கள் வரலை, இலைகள் மஞ்சள் கலராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இந்த செடியை பற்றி சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி விலாவரியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிக்கு சம்மர் சீசன் ஆனது ரொம்பவே உகந்தது. ஸோ நிறைய பூக்கள் இந்த டைமில் முளைக்குங்க. இலைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கும். மேலே புதுசாக வரக்கூடியது லைட் க்ரீனில் இருக்குங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இலைகளானது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து அந்த இலைகள்லாம் பச்சை பசேர்னு ஆகுங்க. ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அது மஞ்சள் நிறம்னு நினச்சிட்றீங்க. ஸோ முதல் விஷயம் அதுதான். நம்ம பார்த்திங்கன்னா இந்த செடியை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு 4-5 விஷயத்த சரியாக பண்ணணுங்க. ஸோ நான் இலைகளை பற்றி சொல்லிட்டேன். பூக்கள் நீங்கள் பார்க்கலாம், பூத்துக்கிட்டுருக்கு. இது நம்ம இங்கே பாரிஜாதம்னு சொல்லுவோம். வட இந்தியாவில் வேறு மாதிரியும் ஒரு இடத்துல வேறு மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பாரிஜாதம்னு சொல்லிவிட்டு பவளமல்லியை சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய பேர் இது வேறு பூ, இது நந்தியா வட்டை அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இதுதான் பாரிஜாதமானது. நல்ல வாசனை அடிக்கக்கூடிய பூ. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு நம்ம செய்ய வேண்டிய 4-5 விஷயத்த சொல்கிறேன். முதல்ல இந்த சம்மர் டைமில் மூடாக்கு சரியாக போடணுங்க, ப்ளஸ் உரம் கொடுக்கணுங்க. நான் பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டும் ஆட்டு எரு இருக்குங்களா, அதை மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ கொக்கோ பீட் மஸ்ட் என்னை கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த செடி நிறைய நேரத்தில் கருகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ வேர் பகுதியில் ஓரளவுக்கு நீர்த்தன்மை பிடிச்சிட்ருக்க மாதிரி பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் எப்போயும் ரீட்டைன் பண்ணுற மாதிரி நம்ம கொக்கோபீட் கொஞ்சம் கலந்து வைக்கலாங்க உரத்தோடு சேர்த்து. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ணுறதுங்க, கவாத்து பண்ணுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாலே நான் ஓரளவுக்கு காய்ந்த இலைகள்லாம் எடுத்துருவேன். ரொம்ப மஞ்சளாக இருக்க இலைகள், காய்ந்து போன இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுங்க. செடி கொஞ்சம் பெருசாக இருந்தால் பொதுவாகவே கட் பண்ணி விட்டுறது நல்லது. புதிய இலைகளும் மொட்டுகளும் வர ஆரம்பிக்கும். அதுவும் சீசன் டைமுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ப்ரூனிங் பண்ணி ஆகணுங்க. இலைகள் இந்த மாதிரி கலர் இருக்கும்போது பார்த்துட்டு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அது போக போக பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனாக மாறிடும். நிறைய பேர் அந்த சந்தேகம் தான் கேட்குறாங்க. இலைகள் இளம் மஞ்சள், அதாவது லைட் எல்லோவாக இருக்குது அப்படின்னு. அது லைட் எல்லோ இல்லைங்க, க்ரீன் தான் அப்படி இருக்குது. போக போக அது மாற ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, சம்மராக இருந்தாலுமே இந்த செடியை நேரடி வெயிலில் வைக்காதீங்க. இது ரொம்பவே முக்கியமானது. ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல் வேர் பகுதியில் கொக்கோ பீட்டோட உரம் கலந்து வச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரூன் பண்ணி விடுங்க. மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மரத்துக்கு பின்னாடி வைக்கிறதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்குது பக்கத்துலேயே ட்ரம்மில். ஸோ அந்த ட்ரம்முக்கு பின்னாடி தான் நான் இந்த செடியை வச்சுருக்கேங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெயிலானது ரொம்ப நேரடி வெயிலானது படாதுங்க. ஆனால் குறிப்பிட்ட நேரம் வெயில் கண்டிப்பாக நேரடி வெயில் படும், பட் மற்ற நேரத்தில் படாது. ஸோ அதுக்கு தேவையான ஹீட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த சீசனில் மொட்டுகள் கருகாமல் நிறைய மொட்டுகள் வைக்குங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த பூவுக்கு பின்னாலேயே இன்னொரு மொட்டுமே இருக்குது. ஸோ இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் இந்த செடியை கருக விடாமல் ஒரு பெரிய ட்ரம்மு பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் தொட்டி எவ்வளோ இதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு. ஸோ மண் நேரடியாக வெயிலில் படாதுங்க. அப்போது ட்ரை ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டிங்கனாலே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ பீட்டானது மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஈரத்தை தக்க வச்சுக்கும். அந்த விதத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதுமானதுங்க. ஸோ இந்த 3 விஷயத்த பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு செடியானது நல்லா பச்சை பசேர்னு வளர்ந்து நிறைய மொட்டுகள் கொடுக்கும். ஸோ 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சீவீட் லிக்விட் கொடுக்கலாம், இல்லைனா வாழைப்பழ கரைசல் கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில டைம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பிளான்ட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிருங்க. இலைகளெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அது எல்லா செடிகள்லேயும் நடக்கும். இந்த செடிகளில் அந்த மாதிரி நடக்கும்போது நிறைய மொட்டுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா செடிகளை பற்றி சரியாக புரிஞ்சுக்கும் போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயத்தையும் புரிஞ்சுக்க முடியுங்க. சில டைம் நீங்கள் ஒரு 1 வீக் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னா இலைகள் காய்கிறத விட சில இலைகள்லாம் உதிர்ந்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
நல்ல புது புது இலைகளும் மொட்டுகளும் வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், மொட்டுகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து லெமன் செடிகள்லேயும் நடக்குங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா உதிர ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி வேர் பகுதியில் பிரச்சனை அப்படின்றதுனால. பட் ஆனால் செடிகள் சாகாமல் திரும்ப நிறைய மொட்டுகள் வைக்குங்க. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் வேர் பகுதியில் தேவையான விஷயங்கள் நடக்காமல் போகும்போது, இல்லை ஏதாவது பூச்சிகள் பிரச்சனை இருந்தால் தான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். சம்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம கவாத்து பண்ணி ப்ரூன் பண்ணி தேவையான தண்ணி கொடுத்து வேர் பகுதியை பாதுகாத்து வச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய பூக்கள் இந்த செடியில் வைக்குங்க. நான் முன்னாடியே சொன்னது போல் ட்ரம் பின்னாடியோ இல்லை வேறு ஏதாவது மரத்து பின்னாடியோ வைங்க. நேரடி வெயிலில் தயவுசெய்து இந்த செடியை வைக்காதீங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இப்போது 7th இயர் இந்த செடி என்கிட்ட இருக்குங்க. ஒரே ஒரு செடி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் இத்தனை வருஷம் பாதுகாத்து வளர்த்துட்டு வரேன். சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த செடி இந்த மாதிரி மரத்துக்கு பின்னாடி வச்சுருவேன். எனக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தினசரி ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிடுங்க, தண்ணி ஊற்ற மறக்காதீங்க. அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ சீவீட் லிக்விட் வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். செடிகளுக்கு மேலே தெளித்து விடுங்க. ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஸ்ப்ரேயரை வாங்கி வச்சுட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பூச்செடிகளுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சம்மரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ், பழங்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் பூச்செடிகள்லேயும் நிறைய பூச்செடிகளில் நிறைய பூக்கள் மொட்டுகள் வைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சரியாக பண்ணுறதுக்கு நான் சொன்ன எல்லா மெத்தட்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சம்மர்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி பாரிஜாத பூச்செடியில் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்யூ.